ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சேர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் எப்படி ஒரு மல்டி சேனல் ஆடியோ 3D எஃபெக்டோட டால்பி அட்மாஸில் கேட்குற மாதிரி த்ரூ ஹெட்ஃபோன் வழியாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு விண்டோஸில் உள்ள டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ஃபியூச்சர் சவுண்டையும் ஆக்டிவேட் பண்ணால் போதும், அதாவது எனேபிள் பண்ணால் போதும். நம்மளால் வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு சவுண்ட் எஃபெக்டை வந்து நம்மளால் த்ரூ ஹெட்ஃபோனில் வந்து கேட்க முடியும். இதுக்கு ஸ்பேஷியல் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இயரில் ஒண்டியும் கேட்கும், சரவுண்டு வந்து லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்பேஷியல் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அரவுண்ட் 360 டிகிரிக்கு மேலே கீழே சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 360 டிகிரிக்கு வந்து கேட்கும். லைக் டால்பி அட்மாஸ் மாதிரி அதே மாதிரி டெக்னாலஜி தான் இது. வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து விண்டோஸில் வந்து கிடைக்கிது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணி இல்லை எனேபிள் பண்ணி நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போயிட்டு சவுண்டை வந்து கிளிக் பண்ணி இதை இப்படியும் வரலாம் அந்த சவுண்ட் செட்டிங்க்கு, இல்லை டைரெக்டாகவே உங்களால் சவுண்ட் செட்டிங்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். சவுண்ட் செட்டிங்னு அடிச்சிங்கன்னா டைரெக்டாக அப்பயும் இதே செட்டிங் உள்ளார போயிடும். அங்கே போயிட்டு தனியாக செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா மோர் சவுண்ட் செட்டிங்ஸ்ன்னு காமிக்கிது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இது விண்டோஸ் 11. 10 வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். சைடில் வந்து சவுண்ட் கண்ட்ரோல் பேனல் காமிக்கணும்னு நினைக்கிறேன். விண்டோஸ் 10 கொஞ்சம் மாறும், அட்வான்ஸு சவுண்ட் செட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வரும். இதை வேற ஒரு ஸ்டைல்லையும் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். டைப் பண்ணாமல் நீங்கள் வந்து இங்கே ஸ்பீக்கர் காமிக்குது இல்லையா, அந்த ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் செட்டிங்னு வந்துடும். நீங்கள் இப்படியும் போகலாம். ஸோ மூணு ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஒரு சவுண்ட் செட்டிங்ஸ் உள்ளார போயிடுங்க. போயிட்டிங்கன்னா இப்போ இந்த மெனு ஒன்று வரும். இந்த மெனுவில் ஸ்பீக்கர்ஸ்னு ஒன்று காமிக்கும், டிஜிட்டல் அவுட்புட்டுன்னு ஒன்று காமிக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து நம்மளோட டிஃபால்ட்டு அவுட்புட்டு. அதை வந்து க்ரீன் கலர் டிக் ஆகிருக்கு பாருங்கள். டிஜிட்டல் அவுட்புட் இப்போ நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் கீழே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு காமிக்கிது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பாப்பப் ஒன்று வரும். இதில் ஜென்ரல், லெவல்ஸ், அட்வான்ஸ், அப்புறம் ஸ்பேஷியல் சவுண்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஷியல் சவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்னு காமிக்குதா, இந்த ஆஃப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் சோனிக் ஹெட்ஃபோன் சொல்லிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், உங்களோட செட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த சோனிக் விண்டோஸோட சோனிக் எஃபெக்ட்னு இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட டால்பி அட்மாஸ் மாதிரியே தான். இதை எனேபிள் பண்ணிட்டோம். இது வந்து ஹெட்ஃபோனில் ஒண்டி தான் ஒர்க் பண்ணும். நார்மல் அவுட்புட் ஆம்பில் எடுக்கிறோம் இல்லையா, ஸ்டீரியோ அவுட்புட், அதில் ஒர்க் பண்ணாது. ஆனால் ஹெட்ஃபோனோட ஸ்டீரியோ அவுட்புட்டில் இது வந்து 3D சவுண்டு அட்மாஸ் மாதிரி வந்து சிமுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். கேட்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து கேம்ஸோ இல்லை மூவியோ இல்லை எந்த வீடியோவுமே டால்பி அட்மாஸ் மாதிரி மல்டி சேனல் உள்ள ஆடியோவில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்கும் அந்த ஃபீலிங். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.